அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன். ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சாதகமாக இருக்கிறார். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பணம் கையில் புரளும். பண பற்றாக்குறை இருக்காது. எப்பொழுதுமே உங்களுடைய உற்ற நண்பன் யார்? பணம்தான். பாக்கெட்டில் பணம் இல்லாவிட்டால் யாரும் மதிக்க மாட்டார்கள். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு இருப்பதால் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தாங்கள் செயலாற்றுவது எதுவுமே நீதி நேர்மை, உண்மைக்கு புறம்பாக செயல்பட மாட்டீர்கள். 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் சிலருக்கு வயிறு உபாதை உண்டாகும், சிலருக்கு அஜீரண கோளாறுகள் உண்டாகும், தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் ராகு புதன் இணைவு. ஆக குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். குருவே செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். மனதில் என்ன நினைத்தார்களோ அதனை செயல்படுத்தலாம். சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். நல்ல வழியில் பெண்களுக்கு சுக பிரசவம் உண்டாகும். பெரும்பாலும் ஆண் குழந்தை பிறக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. ஏனென்றால் குருவும் சாதகமாக இருக்கிறார், சனி பகவானும் சாதகமாக இருக்கிறார். அடுத்து ஜூன் 2 குரு பயிற்சி ஆனால் கூட குரு பகவான் கடகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்கள் தொழில் ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். நிறைய பண வரவுகள் ஏற்படும். பார்ட்னர்ஸ் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நன்கு ஒத்துழைப்பர். உத்தியோகத்தில் மிக சிறப்பாக செயலாற்றுவீர்கள். நல்ல பெயர் எடுப்பீர்கள். பிறரால் முடிக்க முடியாத பணிகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக மறையும். இருந்தாலும் வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். நாவை அடக்க வேண்டும். ஆனால் தங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தங்களுக்கு 12க்கு வரப்போகிறார். வெளியூர் பயணங்கள் மற்றும் வெளியூரில் நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி மிக நன்றாக இருக்கும். பொருட்கள் தேக்க நிலை அடையாது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். குரு தனஸ்தானத்தில் இருப்பது பொருளாதார சிரமத்தை குறைக்கும். சூரியன் தங்களுக்கு சாதகமாக இருப்பதால் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக அயல்நாடுகள் அயல் மாநிலங்களுக்கு சென்று வரலாம். கர்மஸ்தானத்தில் அதாவது 10ஆம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் தங்களுடைய மனதிற்கு பிரம்மாண்டமான எண்ணங்கள் தங்களுக்கு உருவாகும். கற்பனை மிக பெரிய அளவில் இருக்கும். சகோதர ஒற்றுமையில் சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். சகோதரரால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. தாயாரின் உடல்நிலையில் கவனமாக இருங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் சிறிது நேரம் படியுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். செழிப்பு உண்டாகும். பெண்களுக்கு முகப்பொலிவு கூடும். அழகு மிளிரும். இளமை திரும்பும். கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் தாங்கள் அழகு தங்களுக்கு மேம்படும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.